பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இந்த ஜோசுவா ஜீவகுமாருடைய நன்றியையும் சோத்திரத்தையும் கர்த்தருக்குள் நான் செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தருக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து சிறைப்பட்டவர்களின் விடுதலையையும் நியாய தீர்ப்பின் அதிகாரமும் என்ற தலைப்பினிலே நாம் தொடர்ந்து இந்த 4 ஜீவன்கள் 4 குதிரைகளினுடைய 4 யுத்தங்களுடைய அடிப்படையிலே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த எடுத்துக்கொள்ளப்படும் மற்றும் உயிர்ப்பிக்கப்படும் பாக்கியவான்களின் கடமைகள், அது இயேசு கிறிஸ்துவானவர் வெள்ளை குதிரையில் காணப்படுகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மூலமாக இது எல்லா யுத்தத்திற்கும், எல்லா குதிரைகளுக்கும், எல்லா ஜீவன்களுக்கும் உரியதாக இது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக இதிலே சிறைப்பட்டவர்களின் விடுதலையும் நியாய தீர்ப்பின் அதிகாரமும் என்ற உபத்தலைப்பினிலே இந்த வெள்ளை குதிரையில் காணப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து இந்த தலைப்பினிலே நாம் தியானிக்கப் போகின்றோம். வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று இங்கே அந்த சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களை விடுவிக்கும் அந்த கடமையானது இந்த 4 காலங்களில் உள்ள 4 குதிரைகளுக்கும் மற்றும் 4 யுத்தத்திற்கும் உட்பட்டதாக இந்த சிறைப்பட்டவருடைய விடுதலையானது காணப்படுகின்றது என்பதை இந்த பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, அவர் வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்கொண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் என்று இங்கே சொல்லும் பொழுது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும் வண்ணமாக இயேசு கிறிஸ்துவானவர் காணப்படுகின்றார் என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும், பரிசுத்தவான்களுடைய பொறுமையையும் விசுவாசமும் இதில் விளங்கும் என்று சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சாத்தானாகவும் பிசாசனாகவும் காணப்படுகின்றான் என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த சிறைப்படுத்தி கொண்டும் இந்த காரியத்தில் இருந்து
இந்த கிரியையிலிருந்து சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவானவரும் மற்றும் இயேசு கிறிஸ்துவானுடைய பின் செல்லுகின்ற அவர்களுடைய ஊழியக்காரர் மூலமாகத்தான் இந்த சிறைப்பட்டவருடைய விடுதலை காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக காணப்படுகின்றது. அந்த சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் முழுவதுமாக அந்த காரியத்தை முடித்து அவன் கட்டி வைக்கும் காரியமாக வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று இங்கே அந்த வெள்ளை குதிரையில் காணப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவானவரும் மற்றும் அவருடைய பாதப்படியை பின்பற்றுகின்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாகத்தான் அந்த சிறைப்படுத்துகிறவர்களை விடுதலை கொடுக்கும் வண்ணமாக அது கடைசி காலம் வரை நிறைவேறும் வண்ணமாக அந்த யுத்தமானது காணப்பட்டு கடைசியிலே சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு அவன் கட்டி வைக்கும் தள்ளப்பட்டும் நிலைமையையும் கட்டி வைக்கும் அந்த நிலைமையும் காணப்படுகிறனால்தான் சிறைப்பட்டவன் இந்த வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான் என்று அந்த காலத்தை குறித்து சொல்லப்படுகின்றது. மற்றும் இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று இந்த பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவராய் இயேசு கிறிஸ்துவானவர் காணப்படுகின்றார் என்றும் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலும் பாதாளத்தினுடைய திறவுகோலும் அவர் மூலமாக காணப்படுகின்றது என்பதை யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் ஏற்கனவே வாசித்தது போல மறுபடியும் நான் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக அந்த நித்திய ஜீவனும் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலும் பாதாளத்தினுடைய திறவுகோலும் இரண்டுமே அவர் மூலமாக காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. மற்றும் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும்
நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் என்று இங்கே சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருக்கிறவன்தான் இந்த சாத்தானாய் காணப்படுகின்றான். இந்த சிறைப்படுத்துதலிலிருந்து விடுதலையை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்துவானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் காணப்படுகின்றார் என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். வெளிப்படுத்திய விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவர் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளில் பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று இங்கே இந்த கர்த்தருடைய கிரியைகளானது ஒரு உடன்படிக்கையாக, இது எல்லாவற்றிற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியமாக, ஒரு உதாரணத்துவமாக இது காணப்படுகின்றது. அதாவது அவள் பாதங்களுக்கு கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் என்று சொல்லும்பொழுது, பழைய ஏற்பாட்டிலே அந்த 12 கோத்திரங்களை தலைமையாக கொண்டு கர்த்தருடைய வழி நடத்துதல் காணப்படுகின்றது. மற்றும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக அந்த 12 சீடர்கள் மூலமாக அவருடைய சுவிசேஷமானது அது உலகமெங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் காணப்பட்டது. மற்றும் இந்த சாத்தானுடைய கிரியைகளானது அது ஸ்திரீயினுடைய வித்தை பட்சிக்கும்படியாகவும் அதனை குறித்து வேதனைப்படுத்தும்படியாகவும் காரியமாகவும் மற்றும் அந்த ஸ்திரீயினுடைய வானத்தின் நட்சத்திரங்களில் 3/4 இழுத்து பூமியில் விழத்தள்ளிற்று என்று இந்த பொதுவான இந்த காரியத்தை குறித்து இதிலே இந்த கர்த்தருடைய தீர்மானத்தை நமக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம் வரை இது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பொதுவான கர்த்தருடைய சித்தத்தினுடைய கிரியைகளாக, உடன்படிக்கையாக, அதாவது கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையின் நிகழ்வை பொதுவானதாக கொடுக்கப்பட்ட சத்தியமாக இது காணப்படுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு அக்ரிமெண்ட்டாக காணப்படுகின்றது என்பதை இந்த பரிசுத்தமானது நமக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக காணப்படுகின்றது. மற்றும் வெளிப்படுத்திய விசேஷம் 4ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்தில் அதை குறித்து இன்னும் சொல்லும் பொழுது, அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இந்த 7 அக்கினி தீபங்கள் இது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள ஒரு பொதுவான காரியமாக, பொதுவான ஒளியாக அது காணப்படுகின்றது. கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அது காணப்படும் வண்ணமாக இது இருக்கின்றது என்பதை வேதமானது இந்த 7 தீபங்களுடைய அக்னி தீபங்களுடைய கிரியைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது,
தீமை செய்து பாடு அனுபவிப்பதை தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையாக இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராக 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று இங்கே நாம் வாசிக்கும் பொழுது காவலிலுள்ள ஆவிகளுக்கு போய் அவர் பிரசங்கித்தார் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. அந்த நோவா பேழையை ஆயத்த பண்ணும் அந்த நாட்களிலே அந்த காரியங்களை குறித்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனத்திலிருந்து மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகருதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷன் உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்கள் நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறதே என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று இங்கே கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் உள்ள உடன்படிக்கையின் கிரியைகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக கர்த்தரை விசுவாசித்து அவருடைய நீதியின் வழியிலே நடக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் மற்றும் அந்த நீதியின் வழியை அசட்டை பண்ணுகின்ற உலகத்தாருடைய அந்த கிரியைகளையும் இங்கே வேறுபடுத்தி கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையின் கிரியிலே 2 விதமான ஜனங்களில் இங்கே காணப்படுகின்றார்கள் என்பதை இந்த சத்தியமானது நாம் முதலாவது அந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் முன்பு வாசித்தது போல அந்த கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் உள்ள அந்த உடன்படிக்கையின் கிரியைகளை அந்த வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த கர்த்தருக்கும் உள்ள சாத்தானுக்கும் உள்ள உடன்படிக்கை கிரியைகளை உலக தோற்றம் முதல் காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக காணப்படுகின்றது. அதனால தான் அந்த ஏதேன் தோட்டத்திலே கர்த்தருடைய பங்கும் சாத்தானுடைய பங்கும் 2 விதமான கனிகளும் அதில் காணப்படும் வண்ணமாக கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் உடன்படிக்கையினுடைய கிரியைகளை மையமாக கொண்டு தான் இந்த உலகமே உண்டாயிருக்கிறது என்பதை வேதமானது நமக்கு மறைப்பொருளாக வெளிப்படுத்தும் வண்ணமாக காணப்படுகின்றது. மற்றும் அந்நாட்களிலே ராட்சதர் இருந்தார்கள் என்று அந்த சாத்தானுடைய கிரியைகளை, உலகத்தினுடைய கிரியைகளை பின்பற்றுகிற ஜனங்களை அந்த சாத்தானுடைய ஜனங்களாகவும் அது கர்த்தரை வழிபடுகின்ற ஜனங்களை கர்த்தருடைய ஜனங்களாகவும் வேதமானது நமக்கு வேறுபடுத்தி காட்டுகின்ற தன்மையினால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது
பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி என்று இங்கே அந்த பாவம் செய்த தூதர்களை நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து என்று சொல்லும்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்திய விசேஷம் அந்த 1ஆம் அதிகாரத்தில் சொன்னப்பட்டது போல பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவராய் நான் இருக்கிறேன் என்று அந்த வார்த்தையானது இந்த பாவம் செய்த தூதர்களை நியாய தீர்ப்புக்கு, அதாவது 4 விதமான குதிரைகள், 4 விதமான நியாய தீர்ப்பு, 4 விதமான யுத்தங்கள் நடைபெறுகின்ற அந்த காலமானது அந்த நியாய தீர்ப்பு அந்த சாத்தானுடைய கிரியைகளுக்கு உட்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவானுடைய கிரியைகளுக்கு உட்பட்டவர்களாக 2 ஜனங்கள் மூலமாகவும் நித்திய ஜீவனும் ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாக சாத்தானுடைய ஜனங்களும் காணப்படுகிறதுனால் அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு கடைசி வரை, அந்த கடைசி யுத்தம் ஓயும் வரை அந்த நியாய தீர்ப்பு உட்பட்ட அந்த தூதர்களை அவர் ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக பாதாளத்தினுடைய திறவுகோலை உடையவராய் அவர் காணப்படுகின்றார் என்று வேதமானது சொல்லும் வண்ணமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்திய விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் மறுபடியும் வாசிக்கும் பொழுது, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசன இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று இங்கே பிசாசும் தள்ளப்பட்டான், அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். எதற்காக தள்ளப்பட்டார்கள்? அந்த அதாவது காவலுள்ள நியாய தீர்ப்பினுடைய அந்த நீதிக்கு உட்பட்ட அந்த காரியத்தை பிசாசுனுடைய கிரியைகள் மூலமாக நியாய தீர்ப்புக்கு ஒப்புக்கொடுப்பட்டவர்களாய் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை சொல்லும் வண்ணமாக அந்த பாவம் செய்த தூதர்களை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக அங்கு 4 விதமான யுத்தத்திற்கு உரியவர்களாக அந்த கிரியைகளுக்கு உட்பட்ட ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய சித்தமும் சாத்தானுடைய கிரியைகளும் நடைபெறும் வண்ணமாக பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் அவர் காணப்படுகின்றார் என்று அந்த சிறைப்பட்டவருடைய விடுதலையானது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக அந்த பிசாசு தள்ளப்பட்டதாகவும் மற்றும் பாதாளத்தின் திறவுகோல்கள் உடையவராகவும் மற்றும் எல்லா கர்த்தருடைய ஜனங்களுடைய சிறையை மீட்கும்படியாகவும் அவருடைய கிரியைகளானது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் முன்பு வாசித்தது போல ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது 17ஆம் வசனமானது, உலகத்தை வனாந்தரமாக்கி அதில் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் என்று சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாதபடி அந்த பிசாசனுடைய காரியமானது காணப்பட்டது.
இந்த சிறையிலிருந்து மீட்கு பொருளாகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையானது காணப்பட்டது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கண்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று இங்கே, அதாவது சிறைப்பட்டவரை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்த அந்த பிசாசானவனை இயேசு கிறிஸ்துவானவர் ஜெயித்து அவன் அந்த பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட அந்த கிரியைகளானது நடைபெற்ற பின்பு இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதல் மூலமாக இந்த சிறைப்பட்டவர்களை பழைய ஏற்பாட்டு நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் அவர்கள் உயிர்த்தெழுதல் அடைய முடியாதபடி அந்த சிறைப்பட்ட தன்மையானது காணப்பட்டதினால் இயேசு கிறிஸ்துவானுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக அந்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் காணப்படும்படியான அந்த நிகழ்வானது அங்கே நடைபெறும் வண்ணமாக சிறைப்பட்டவர்களுடைய விடுதலை அங்கே காணப்படுகின்றது. வெளிப்படுத்திய விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது என்று இயேசு கிறிஸ்துவானுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தேவனுடைய சிங்காசனத்தின் இடத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. ஆம், கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருக்குரியவர்களே, பிதாவோட சிங்காசன இடம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடு முடியும் வண்ணமாகவும், அதாவது பிதாவோட சிங்காசனம் நிழல்தன்மை உடையதாகவும் இயேசு கிறிஸ்துவானுடைய சிங்காசனம் வெளியரங்கமான கிரியில் உள்ளதாகவும் காணப்படுகின்றது. அந்த பழைய ஏற்பாடானது இயேசு கிறிஸ்துவானவருமாக முழுமை பெறும்படியாக முடியும்படியாக தேவனுடைய சிங்காசனத்திற்கு அந்த தேவனுடைய சிங்காசனமானது முழுமை பெறும்படியாக காணப்படுகிறனால்தான் பிள்ளையானது தேவனுடைய சிங்காசன இடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லும் வண்ணமாக காணப்படுகின்றது. மற்றும் இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக அந்த வெளியரங்கமான சிங்காசனமானது புதிய ஏற்பாட்டின் சிங்காசனமானது அவர் மூலமாக காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக காணப்படுகின்றது. ஆகவே கர்த்தருக்கு உரியவர்களே, இந்த வெள்ளை குதிரையும் இயேசு கிறிஸ்துவானவரும் சிறைப்பட்டவருடைய விடுதலை குறித்து நாம் இந்த வேத பகுதியில் தியானிக்கும் பொழுது எவ்வாறாக அந்த சிறைப்படுத்தி கொள்ளு செல்லுகிற அந்த சாத்தானானவன் அந்த நியாயத்தீர்ப்பு, அதாவது நியாயத்தீர்ப்பு உட்பட்டவர்களை, அந்த நியாயத்தீர்ப்புக்கு உட்பட்ட ஜனங்களை, அடிமைத்தனக்குள்ளான அந்த தூதர்களை நியாயத்தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக அவர் வைத்திருக்கிறார். மற்றும் அடுத்தபடியாக அந்த சாத்தானை பரலோகத்திலிருந்து இந்த கிரியிலை நடப்பிக்கும் வண்ணமாக அவர் கீழே தள்ளுகிறார். அவனுடைய விடுதலையும் அங்கே காணப்படுகின்றது. அவருடைய சாத்தானுடைய விடுதலையும் தூதருடைய விடுதலையும் அங்கே காணப்பட்டதினால்தான் இங்கே கர்த்தருடைய அந்த பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுடைய மற்றும் பரிசுத்தவான்களுடைய விடுதலையும் சிறைப்பட்டவருடைய விடுதலை அங்கே காணப்படுகின்றது. இந்த ஒப்புமை ஒவ்வொரு குதிரையினுடைய தலைமையிலேயும் சிறைப்பட்டவருடைய விடுதலையும் சாத்தானுடைய விடுதலையும் அங்கே தொடர்ந்து நடைபெறும் வண்ணமாக ஒரு உடன்படிக்கை நிகழ்வானது அங்கே நடைபெறும் வண்ணமாக தொடர்ந்து காணப்படுகின்றது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்த வேத தலைப்பினிலே இந்த நியாய தீர்ப்பின் அதிகாரம் என்ற தலைப்பினிலே நாம் இந்த வெள்ளை குதிரனுடைய கிரியிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக
கிடைத்த முதல் அந்த நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தில் அமரக்கூடிய நியாய தீர்ப்பின் அதிகாரம் உள்ளவர்கள் யார் என்பதை குறித்து இந்த வெள்ளை குதிரனுடைய கிரைகளை மையமாக கொண்டு நாம் தியானிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை 30, 60, 100 ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.